அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சௌமியா ஹியர் ஃப்ரம் A to Z Astro Infinity Stream யூடியூப் சேனல். இன்னைக்கு டே 6. இன்னைக்கு கூட ஒரு அற்புதமான வீடியோ கண்டென்ட்டோட தான் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை சாதாரணமான கதை இல்லைங்க. இறைவன் உண்மையான பக்தியோடு இருக்க நம்மளை மாதிரி பக்தர்களை அடைவதற்கு என்னென்ன வகையெல்லாம் மேற்கொள்வார் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு பக்தியான காதல் கதை. நம்மளுடைய வள்ளி முருகன் காதல் கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? முன்பொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வேடுவர் கூட்டம் ஒன்று மலைப்பகுதியில் வாழ்ந்துட்டு வந்துருக்குங்க. அந்த வேடுவ மக்களுக்கு தலைவனாக நம்பிராஜன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் அவர் வேட்டைக்கு கிளம்பி போயிருக்காருங்க. அப்படி போயிட்டு இருக்கப்ப வள்ளிக்கிழங்கு தோண்டிய குழியிலிருந்து ஒரு சத்தம் அவருக்கு வந்துட்டு இருந்திருக்கு. என்னடா சத்தம், ஒரு குழந்தை அழுவது போல் கேட்கறதேன்னு போய் பார்த்தா ஒரு அழகான பெண் குழந்தை அந்த குழியில இருந்திருக்குங்க. என்னடா இது அதிசயம், ஒரு குழந்தை இங்கே இருக்கு, அதுவும் பெண் குழந்தை, அழகான குழந்தை, யார் இந்த குழந்தை இங்கே வச்சிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டே அன்போடு அந்த குழந்தையை எடுத்து இது முருகன் நமக்கு கொடுத்த பரிசு, இது இறைவன் நமக்கு கொடுத்த பரிசுன்னு சொல்லி அன்பா வள்ளிக்கிழங்கு கொடியிலிருந்து அந்த குழந்தையை கண்டெடுத்ததுனால வள்ளின்னு சொல்லி பேர் வச்சு அவ்வளோ அழகா அற்புதமா அன்பா வளர்த்திட்டு வந்துட்டு இருக்காருங்க. அப்படி வந்துட்டு இருந்த வள்ளி பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாகவும் அழகாகவும் கருணை மிகுந்தவளாகவும் குணவதியாகவும் ரொம்ப அற்புதமான ஒரு பெண்ணா வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. வள்ளி வளர்றதை பார்த்து இவ்வளோ அற்புதமான குணமும் அழகும் நிறைந்தவளா, நம்ம மக்கள் அனைவரிலும் வித்தியாசமா தெரிகிறாளேன்னு சொல்லி கூடிருக்க மக்களே வியந்து பார்க்கும் அளவிற்கு அற்புதமான ஒரு பெண் குழந்தையா வளர்ந்து வந்தாலும். அப்படி வள்ளி வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் திணைக்கிழங்கு திணை ஒரு தோட்டம் இருக்கும் இல்லைங்களா, திணை வயல், அதை பார்த்துக்கக்கூடிய பொறுப்பை வள்ளிக்கு கொடுத்தாங்களாம். அவளும் தோழிகளுடன் சேர்ந்து அழகா அந்த திணை வயலை பார்த்துட்டு அங்கே வரும் பறவைகளை விரட்டிட்டு மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கான். இந்த இடத்துல தாங்க நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்துருக்காரு. யாரும் இல்லை, நம்மளுடைய முருகர். ஒரு நாள் முருகர் மயில்ல ஜாலியா வலம் வந்துட்டு இருந்தாருங்களாம். அப்ப நம்மால அதாவது வள்ளியை அவர் பார்த்துட்டாரு. பார்த்த உடனே நம்மால் ஃப்ளாட் ஆயிட்டாருங்க. ஐ மீன் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்த உடனே காதல் வருது, அந்த மாதிரி தாங்க. வள்ளியை பார்த்ததையும் சார் லவ்ல விழுந்துட்டாரா. அதாவது அவர் மனசுல என்ன தோணுச்சா, இது சாதாரண பெண் கிடையாது, நமக்காகவே இந்த பிறப்பெடுத்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல ஆழமா பதிஞ்சு வள்ளியை பார்க்கலாம் பேசலான்னு முடிவெடுத்துட்டாராம். அப்படி முடிவெடுத்த முருகப்பெருமான் அதே கோலத்துல போய் பார்க்காம மாறு வேடத்துல போலான்னு முடிவெடுத்து ஒரு வேடம் போல உருமாறி வள்ளிக்கிட்ட போய் பேசினாராம். வள்ளிக்கிட்ட போய் பேசவும் தன்னுடைய பேச்சில் 2 வார்த்தை பேசுனதுமே வள்ளிக்கு என்னமோ மாதிரி ஃபீல் ஆகி இங்கே நிற்காதீர்கள், இங்கிருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு வேடன் கிட்ட பேசவே தயாரில்லைன்னு சொல்லிட்டாலாம். கரெக்டாக அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வள்ளியுடைய தந்தையான நம்பிராஜன் அந்த பக்கம் வரவும் வேடன் வேடத்தில் இருந்த முருகப்பெருமான் வேங்கை மரமாக உருமாறி தன்னை மறைச்சிக்கிட்டாராம். அதுக்கப்புறம் அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டாராம். மீண்டும் அவர் ஸ்டாப் பண்ணீங்க. அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அடுத்தது மறுபடியும் ஒரு முதியவராக உருமாறி வள்ளியை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி வந்தாராம். நம்ம வள்ளி தான் கருணையும் நல்ல ஞானமும் அழகும் ரொம்ப பாசத்துக்காக அடி பண்ணிடுறவங்களாச்சே. முதியவரை பார்த்ததையும் தாத்தா என்ன வேணும் வாங்க அப்படின்னு சொல்லி அன்போடு அவரை அழைச்சு எனக்கு தாகமாக இருக்குது தண்ணி கொடுன்னு கேட்டாராம். யாரு? வயசானவா மாறி இருக்கிற நம்மளுடைய முருகப்பெருமான். அவர் தண்ணி கேட்டதும் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு தாகம் தீர்ந்ததா, வேற என்ன வேணும்னு கேட்டப்ப எனக்கு தாகம் தீர்ந்தது, ஆனால் எனக்கு இன்னொரு ஆசை இருக்குன்னு சொன்னாராம் அந்த முதியவர். என்னென்னு சொல்லுங்க தாத்தான்னு சொல்லி வள்ளி அன்போடு கேட்டாங்களாம். அப்போ சொன்னாராம், உன்னை மணந்து கொள்ள எனக்கு ஆசை, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்னை திருமணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாலாம். உடனே வள்ளிக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சான். நீங்களே சொல்லுங்கள், ஒரு வயசானவர் திடீர்னு உங்களை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டால் உங்களுக்கு ஷாக்காக இருக்காதா? அப்போ வள்ளி ரொம்ப ஷாக் ஆகிட்டு கேட்டாங்களா, உங்களுக்கு என்ன வயசு, எனக்கு என்ன வயசு, நான் எப்படி உங்களை திருமணம் செஞ்சுக்க முடியும், எதுக்கு இப்படியெல்லாம் கேட்குறீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி முதியவரை தாட்டி விட்டுட்டாராம். இவருக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சான். என்னடா அது, நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணாலும் ஒன்றும் ஓகே ஆக மாட்டேங்குது, நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு நம்மால் தான் எமோஷனல் ஏகாம்பரமாச்சே. நான் ஏற்கனவே ஞானப்பழ கதையில் சொன்னேன் இல்லையா, அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வந்துதான், நமக்கு அண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் பயங்கர ஸ்மார்ட்டு, நம்ம அவர்கிட்ட போய் ஐடியா கேட்கலான்ட்டு நம்மளுடைய கணேசன் முருகப்பெருமானுடைய அண்ணன் அவர்கிட்ட போய் ஐடியா கேட்டிருக்காராம். அவரும் யூ டோன்ட் வெரி, நான் இருக்கேன், யூ டோன்ட் வெரி தம்பி, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு யானையா ஒரு மாதிரி வள்ளியை நோக்கி துரத்துற மாதிரி ஓடி வந்தாராம். வள்ளியும் பயந்து போய் ஐயோ யானை அப்படின்னு சொல்லி கூச்சிட்டுட்டே ஓடி வர்றப்ப சுத்திலும் யாருமே இல்லையா. அப்ப இவர் துரத்தி விட்ட அந்த முதியவர், அதாவது நம்ம ஹீரோ முருகன் மட்டும் தான் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்திருக்காரு முதியவரா. முதியவர்கிட்ட போய் தாத்தா என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க, யானை துரத்திட்டு வருது, இங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி உதவி கேட்டிருக்கா. அப்போ அவர் சொன்னாரா, நான் உனக்கு உதவுறேன், யானைக்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறேன், ஆனால் என்னுடைய நிபந்தனையை நீ ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாராம். நீ என்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, என்னை மணந்துக்கிறேன்னு சொல்லு, நான் உன்னை உடனே யானைக்கிட்ட இருந்து காப்பாத்துறேன்னு சொன்னாலாம். யானையை பார்த்த பயத்தில் என்ன சொல்றதுன்னு தெரியாம நிச்சயமா உங்களை நான் திருமணம் பண்ணிக்கிறேன், என்னை யானைக்கிட்ட இருந்து மட்டும் எப்படியாவது காப்பாத்துங்கன்னு வள்ளி சொல்லிட்டாங்க.
சொன்னாராம். அவர் சொன்ன அடுத்த நிமிஷமே யானை மறைந்து விட்டதாம். இந்த வயதான முதியவராக உருவெடுத்து வந்திருந்த முருகப்பெருமானும் தன்னுடைய அழகான ஆறுமுகப் பெருமானாக தோற்றம் கொண்டு வள்ளி முன்னாடி நின்றாராம். அதை பார்த்தவுடன் வள்ளிக்கு ஆனந்த கண்ணீர் அளவில்லாமல் வந்து கொண்டே இருந்ததாம். சுவாமி நீங்களா அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை பார்த்து கேட்டாலாம். முருகனும், ஆம் வள்ளி, நான் உன்னை மனதார நேசித்தேன். உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் பல மாறு வேடங்களில் எப்படியாவது உன்கிட்ட வந்து என்னுடைய லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணிடணும், உன்னைய நான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உன்கிட்ட வந்தேன். அதில் ஒன்றாவது அவதாரம் தான் இந்த முதியவர் அவதாரம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே வள்ளிக்கு மீண்டும் ஆனந்த கண்ணீர் எடுத்து ஆச்சரியத்தில் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் சந்தோஷத்தில் திளைத்து நின்னாராம். அப்புறம் என்னங்க, நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான். ஆஸ் யூஷுவல் தேவர்கள் முனிவர்கள் எல்லார் முன்னிலையும் நம்ம வள்ளிக்கும் முருகனுக்கும் அற்புதமாக மேளங்கள் ஒலிக்க சும்மா ஜெகஜோதியாக ஜம்முன்னு ஒரு திருவிழா கோலத்தில் கல்யாணம் நடந்துச்சான். ஸோ நார்மல் கல்யாணமே இப்போல்லாம் ரொம்ப கிராண்டாக நடக்குது. வள்ளி முருகன் கல்யாணம் பயங்கர பிரம்மாண்டமாக நடந்திருக்கும் இல்லைங்களா? அந்தளவுக்கு சூப்பராக அவங்களோட கல்யாணம் நடந்துச்சான். இந்த கதையிலிருந்து நான் ஆரம்பத்திலே சொன்னேங்க, இது சாதாரண காதல் கதை கிடையாது, ஒரு தெய்வீகமான காதல் கதை. எஸ், நான் நேற்று கதையில் சொன்ன மாதிரி தாங்க. வள்ளி அப்படிங்கிறது ஒரு சாதாரண மனித ஆன்மா. ஆனால் முருகப்பெருமான் ஒரு பரம்பொருள். ஆனால் ஒரு பரம்பொருள் ஒரு சாதாரண மனுஷி மேலே காதல் கொண்டதுனால, அன்பு கொண்டதுனால அவங்கள ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னலாம் கஷ்டத்தை மேற்கொண்டார் அப்படிங்கிறது நம்ம இந்த கதையில் பார்த்தோம். ஸோ இதிலிருந்து நான் சொல்ல வருது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இறைவன் உண்மையான பக்தி வச்சிருக்க பக்தனை அடைவதற்காக என்னென்னலாம் ஸ்டெப் மேற்கொள்வார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அதனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் நம்மளுடைய உண்மையான பக்தியை இறைவனுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நாம் இறைவனை தேடி போகவே வேண்டியது இல்லைங்க. இறைவன் நம்மிடத்திற்கு நம்மை தேடி வந்து நமக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத ஸ்வீட்டாக உங்களுக்கு இந்த கதை மூலமாக சொல்லிக்கிறேங்க. இன்றைக்கி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வியூ பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் மேலும் வேறு புது புது ஆன்மீக தகவல், ஆன்மீக கதையோட நாளைக்கு மறுபடியும் ஒரு சூப்பரான கதையோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it is bye from Soumya here, A to Z Astro Infinity Stream YouTube channel. Thank you.